அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை உலுக்கிய அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொடூரமான கொலை. நம்ம அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த செய்தியை கேள்விப்படும்போது நம்ம எல்லாருமே நம்ம எல்லாம் பேசுனது என்னன்னா 9.5 பவுன் நகை திருடு போயிருக்கு, அந்த பையன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. 9.5 பவுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுக்காக இப்படியாயா அடிப்பாங்க, இப்படியாயா சித்திரவதை பண்ணி கொல்லுவாங்க? அப்படி கொண்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு 50 லட்ச ரூபாய் இவங்க போயிட்டு பேரம் பேசினதாகலாம் செய்தி வருது. என்னது இது? அப்படிதான் நம்ம முதல்ல இதை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு போக போக போகங்க நம்ம கேள்விப்படுற செய்திகள் எல்லாமே தலை சுத்துது, கிறுகிறுன்னு சுத்துது. உண்மையிலேயே என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அப்படி ஒரு நகை காணாம போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நகை திருட்டு அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதை அஜித்குமார் எடுத்திருப்பாரு அப்படின்றதுக்கான வாய்ப்பு இன்னும் மிக மிக குறைவு. லாஜிக்கலி அப்படி ஒண்ணு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கேள்விப்படுற செய்திகளாக இருக்குதுங்க. நேத்து பல்வேறு ஊடகங்கள்ல இதை பத்தி பேசியிருந்தாங்க. அதுல ஒரு சேனல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 500 ரூபாய் கேட்டு தகராறு பண்ணாரு அஜித்குமார் அந்த அம்மா கிட்ட. அதாவது அந்த நிகிதா அப்படிங்கிற அந்த கேரக்டர் நேத்து இருந்து தான் பேசு பொருளா மாறி இருக்குது. இதை நம்ம டீட்டெயிலா பேசுவோம். அதாவது அவங்க ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய வண்டியிலிருந்து அவங்கள அந்த அம்மா இறக்கி கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கு வீல் சேர்லாம் கொண்டு வரதுக்கு அதுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு 500 ரூபாய் கேட்டு அவர் வந்து தகராறு பண்ணாரு. அவங்க 100 ரூபாய் தான் தரேன்னு சொன்னாங்க இப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்துல சவுக்கு மீடியால பேசியிருந்தாங்க. இப்படி என்ன போயிட்டு அப்படியே இருந்தா மட்டும் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனா அது கூட நடக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வருதுங்க. யார் இதை புலனாய்வு செய்து சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லப்படுற புலனாய்வு பத்திரிகையாளர்கள், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் ஓஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓஜி தான் பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் தன்னுடைய 22வது வயதில் தானே தேடி கான்டாக்ட்ல பிடிச்சி தானே நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி காட்டுக்குள்ள போய் அந்த காலகட்டத்தில் ஒரு மொபைல் போன் இல்லாத காலகட்டத்திலே காட்டுக்குள்ள போய் வீரப்பன் அவர்களை சந்திச்சு முதல் போட்டோகிராஃப் எடுத்து வெளியிட்ட, அதனால் இன்று வரை எந்த பலனையும் அனுபவிக்காத ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு துல்லியமாக கள ஆய்வு செய்து செய்திகளை வெளியிடக்கூடிய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அவர் இந்த விஷயத்தில் இறங்கி கள ஆய்வு செஞ்சிருக்காரு. அவரே போயிருக்காரு, அந்த பகுதிக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு. அதில் வந்த செய்திகளை வந்து அவர் பேசியிருக்காரு. அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொன்றும் கேட்கும்போது உண்மையிலே மனசு அப்படி வலிக்குதுங்க. 500 ரூபாய் கேட்டு கூட அந்த பையன் தகராறு பண்ணலையாங்க. 50 ரூபாய்க்கு கூட ஆசைப்படாத பையனா இருக்கான் அவர் சொன்ன கருத்துப்படி. அதாவதுங்க, வந்து காரை பார்க் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க, சாவி கொடுத்துருக்காங்க அஜித்குமார் அவர்கள்கிட்ட. அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த காரை எடுத்து அதை பார்க் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவருடைய உதவியோட அந்த காரை பார்க் பண்ணிட்டு சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வரும்போதும் வேற ஒரு ஆட்டோக்கார் ஒருத்தர்கிட்ட சாவி கொடுத்து அந்த காரை மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அப்போ அஜித்குமார் கிட்ட வந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், நிகிதா என்கிற அந்த பெண் 50 ரூபாய் கொடுத்தாங்களாம். நாங்கப்பா வச்சுக்கப்பா அப்படின்ட்டு. அப்ப அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க எனக்கு பணம் வேணாங்க, நான் இந்த கோயில் காவலாளி தான், எனக்கு பணம் வேணாம், இது என்னுடைய வேலை தான். இந்த ஆட்டோக்காரங்க வந்து வண்டி எடுத்துட்டு போய் விட்டு திருப்பி எடுத்து வந்து கொடுத்தாங்களா, அவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அப்படின்னு கேட்டதுக்காக என்னது அதுக்கு போயிட்டு ஆளுக்கு 100 ரூபா அவ்வளோலாம் தர முடியாதுன்னு சொல்லி அங்கதான் தகராறு நடந்ததாக பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் தன்னுடைய கள ஆய்வில் போய் அங்க விசாரிச்சதுல சொல்றாரு. அதுல நான் வந்து ஆளுக்கு 100 ரூபாலாம் தரமாட்டேன், மொத்தமே 100 ரூபா தான் தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக, அதுக்கு இவர் பதிலுக்கு வந்து அந்த இடத்துல வாக்குவாதம் நடந்ததாக தான் அந்த நிகழ்வை பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன யோசிச்சாங்களோ தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் திருப்பி காரை யூட்டன் போட்டு திரும்ப வந்து தான் என் நகையை காணோம், இவன் தான் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து அந்த கோயில் அறங்காவலர்கள் கிட்ட எல்லாம் உட்காந்து அவங்க ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் அஜித்குமார் ஆட்டோக்காரங்க எல்லாரையும் உட்கார வச்சு விசாரிச்சதுல அவங்களுக்கே வந்து இவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது அவங்க பேசுற விதத்திலே அந்த இதுல தெரிஞ்சிருது. அதை எடுத்து அந்த ஆட்டோக்காரங்களை அவங்க வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா அஜித்குமாரை மட்டும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இந்த நிகிதா அவர்கள் அதுக்கு அடுத்து தான் யாருக்கு போன் அடிச்சாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதை தொடர்ந்து தான் இவ்வளவு நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. இந்த சித்திரவதை முதற்கொண்டு அந்தந்த இடங்கள்ல எடுத்துட்டு போய் அடிச்சது வச்சது முதற்கொண்டு எல்லாமே நடந்திருக்குது. இதுல என்னன்னா, அஜித்குமார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது வேற ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு கடுமையான அடி சித்திரவதைகள் இது நடக்குது. ஒரு பக்கம் என்னன்னா ரெக்கவர் பண்ணுங்கன்னு சொல்லி மேலிடத்துல இருந்து பயங்கரமா பிரஷர் வந்துட்டு இருக்குதான் இந்த அடிச்ச காவல்துறை சார்ந்தவர்களுக்கு. அப்ப இங்க இன்னும் அடி அதிகமாகுது. ஒரு கட்டத்துல அந்த அடியை தாங்க முடியாம அஜித்குமார் என்ன சொல்லிடுறாராம், அது அந்த கோயில் வளாகத்துக்கு அந்த பக்கம் அங்கதான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாராம். எதுக்காக அவர் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படி சொன்னாதான் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வர முடியும். அப்படி வெளியே வந்து நம்ம கொஞ்சம் பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கா போயிட்டோம்னா நம்மள அடிக்க மாட்டாங்க. அங்க ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க.
கொஞ்சம் அங்க இருக்கும்போது நம்மளை வந்து அடிக்க மாட்டாங்கன்ட்டு அந்த அடி தாங்க முடியாம அடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாம். அங்க கூட்டிட்டு போன பிறகு, ஐயா சத்தியமா நான் எடுக்கலைங்க. நான் வந்து அடி தாங்க முடியாம அந்த இடத்துக்குள்ளேயே இருந்தா நான் என்ன அடிச்சே போட்டுருவீங்க அப்படின்ற பயத்துல இந்த மாதிரி வெளி இடத்துக்கு ஆளுங்க பார்வைக்கு வந்துட்டா அந்த அடியிலிருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் சொல்ல, அதுக்கப்புறமும் அடி சர மாதிரியா விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் அங்க இறந்தே போயிட்டாரு. இறந்து போன பிறகு அது ஒரு 2 நாளைக்கு அப்படி இப்படின்னு சமாளிக்கிறதுக்கு அல்லது அவங்க வீட்டு சைடு பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களை ஆஃப் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் நடந்திருக்கிறது. இதுல பாருங்க, இந்த விசாரணையின் போது அஜித்குமார் வீட்டை சேர்ந்தவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடியும் விசாரிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே அஜித்குமார் கிட்ட கேக்குறாங்க, டேய் எடுத்தியாடா, எதனா எடுத்திருந்தா சொல்லிடுறா, உண்மையை சொல்லிடுறா அப்படின்னா, சத்தியமா நான் எடுக்கலன்னு சொல்லி வீட்டு ஆளுங்க முன்னாடியும் அவர் அழுதுருக்காரு. அப்பயும் அவங்க நம்பல. ஒரு லாஜிக் இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். உயிர் போற அளவுக்கு அடி விழுது. அப்படி உண்மையிலேயே அவன் வந்து திருடிந்தான் அப்படின்னா, இதுக்கு மேல அடி வாங்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அவன் எடுத்து கொடுத்திருப்பான்ல. உயிருக்கு மேல என்ன இருக்குதுங்க? அப்படின்னும் போது உண்மையிலேயே ஒருவேளை நகைன்னு ஒண்ணு திருடு போயிருந்தா இந்நேரம் அந்த திருடு போன நகை அப்படிங்கிறது மீட்கப்பட்டிருக்கணும்ல. ஏன் மீட்கப்படல? அந்த நகை எங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் இருந்துட்டே தானே இருக்குது. இப்போ இப்படியாக இருக்கக்கூடிய சூழல் தான் மக்கள் எல்லாரும் அப்போ திருடப்படாத காணாமல் போகாத ஒரு நகைக்காக தான் அஜித்குமார் இவ்வாறு கொல்லப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வியை தான் பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களும் அவருடைய தகவல்கள் தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னது. சரி, யாருப்பா அந்த நிக்கிதா, எப்படி இவங்களுக்கு இவ்வளவு பவர் அப்படின்னா, இதுல கூடுதலாக சிவசுப்பிரமணியன் அவர்கள் அங்கேயே போய் கோயில் வட்டாரத்தில் விசாரிச்சு ஒரு தகவலை சொல்றாரு. அடிக்கடி அவங்க அந்த கோயிலுக்கு வருவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அங்க ராஜ மரியாதை கிடைக்கும். அந்த காரை விட்டு அவங்க இறங்குனதுல இருந்து அவங்க அந்த கோயிலுக்குள்ள போற வரைக்கும் அவங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். அந்த கோயில்ல அவங்களை அப்படி வரவேற்று அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பூஜைகள் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. ஏன் ஸ்டேஷனுக்கு போகும்போது கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான மரியாதை தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு. அப்படி ராஜ மரியாதை கிடைக்கிற ஒருத்தங்களுக்கு, வழக்கமா வரவங்க ஒருத்தங்களுக்கு வீல் சேருக்கு 500 ரூபாய் கேட்டு சண்டை போட்டிருப்பாரு அஜித்குமார். அப்ப அந்த 500 ரூபாய்க்கு கூட ஆசைப்பட்டு பிரச்சனை பண்ணாரு அப்படிங்கிறது கூட நம்ம தகுந்த தகவலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 50 ரூபாய்க்கே ஆசைப்படலை அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுற செய்தியாக இருக்குதுங்க. இந்த சூழல்ல தான் இந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு மாத்திட்டோம். பாத்தீங்களா எங்களுடைய நேர்மையை, மன்னிப்பும் கேட்டுட்டோம், கவர்மெண்ட் வேலையும் போட்டு கொடுத்துட்டோம், சிபிஐக்கும் மாத்திட்டோம். இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? இவ்வளவு நல்ல கவர்மெண்ட் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி திமுக உடன்பிறப்புகள்லாம் ஒரு பக்கம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் சாரி கேட்ட வீடியோவை பார்த்து எமோஷன் தாங்க முடியாம. ஆனா இந்த சிபிஐக்கு மாத்தினதுலேயே ஒரு பெரிய நாடகம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பே வந்து சிபிஐ கேட்கல. அந்த தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்கல, சிறப்பு புலனாய்வு குழு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனாலும் சிபிஐ கொடுக்குறாங்க அப்படின்னா, இது சம்பந்தமா நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க விசாரிச்சு பார்க்கும்போது, எப்ப சிபிஐ வந்தாங்கன்னா அது எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 20 நாள் 25 நாள் ஆகும். இந்த கேஸை எடுத்து அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே தடயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அழிக்கப்பட்டுருச்சு. முதல்ல அங்க இருந்து அதான் வந்து ஜட்ஜி கேட்கிறாரு. நேற்று வந்து இந்த கோர்ட் ரூம் வீடியோ நம்ம சேனல் நம்ம போட்டிருந்தோம், நீங்க பார்த்திருப்பீங்க. கோர்ட் ரூம்ல என்னென்னலாம் கேள்வி வந்து நீதிபதிகள் கேட்டாரு அப்படிங்கறத வந்து நானும் மரியாதைக்குரிய நண்பர் கிஷோர் கேசாமி அவர்களும் விவாதிச்சிருப்போம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ அது. அதுல நீதிபதி இது எல்லா கேள்வியுமே கேட்கிறாரு. வெறும் பிளாஸ்டிக் பைப்ல வச்சு ஏதோ 4 தட்டு தட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையே, மரக்கட்டைகள் வைத்து தாக்கப்பட்டிருக்குது, இன்னும் பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடந்திருக்குது, அங்க பல ஆதாரங்கள் ரத்த மாதிரிகள் எல்லாமே சிதறி கிடந்திருக்குது, இது எல்லாமே கிளியர் பண்ணப்பட்டிருக்குது. ஏன் கிளியர் பண்ணீங்க? அது போக கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி எங்கே? ஏன்னா அந்த சிசிடிவியில தான் ஒட்டுமொத்த விஷயமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சிசிடிவி வெளியே வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ரகசியமும் வெளியே வந்துடும். அப்ப அந்த சிசிடிவி எங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்கும்போது அந்த கோயில் பராமரிப்பாளர்கள் சொல்றாங்க, அதை வந்து முன்கூட்டியே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இது காவல்துறையை சார்ந்தவங்க அதுக்கு முன்னாடியே வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்த பொருள்களையும் அவங்க கவர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லியிருக்காரு. அப்பதான் நீதிபதி கேட்கிறாரு, எப்படிப்பா இதுல வந்து அடுத்த கட்ட விசாரணை பண்ணி எப்படிப்பா நீங்க வந்து இதுல சரியான முறையில இந்த புலன் விசாரணை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு. இப்ப சிபிஐ மேட்டருக்கு வரும். சிபிஐக்கு மாத்தினது ஒரு மிகப்பெரிய நேர்மை. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பயங்கரமான வெளிப்படை தன்மை, பார்த்தீர்களா அவர்களுடைய தைரியத்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. சிபிஐ கேட்காத வழக்குல சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சிபிஐக்கு மாத்தினாலும் இந்த மாதிரி வழக்குல என்ன ஆகும்னு சொல்லி நாம சொல்லலைங்க, ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு. கேளுங்க. சிபிஐன்னு சொல்லிட்டா கையை கழுவிடலாம், பொதுமக்களோட நினைவு மறந்து போயிடும். சிபிஐக்கு போறதுக்கு 20 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும். ஒண்ணு கால இடைவெளி. இந்த தமிழ்நாடு போலீஸ் சிபிஐக்கு ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் குறைந்தபட்சம், மிக மிக குறைந்தபட்சம் 15 நாட்கள் டு 30 நாட்கள் ஆகும். சிபிஐ எடுக்கணும்னா 30 நாள் ஆகும். அந்த 30 நாட்கள் தடயத்தை அழித்து விடலாம், சாட்சியங்களை மாற்றி விடலாம் என்கின்ற
அவருடைய அதிதீத நம்பிக்கை ஒரு காரணம் சிபிஐக்கு கொடுத்தது. நம்மள பெரும்பாலானவர்களை விட அதிகமா படிச்சவர், அதிகமா விஷயம் தெரிஞ்சவர் ராசா. அவர் சொல்றாரு தெளிவா சிபிஐ கிட்ட கொடுத்தாலும் அந்த இடைவெளி காலகட்டத்துல என்ன நடக்கும், இங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வேற ஒரு வழக்குல கடந்த அதிமுக ஆட்சியின் போது நடந்த அந்த சாத்தான்குள நிகழ்வப்ப ஆராசா அவர்கள் பேசின பேச்சு அது அப்படியே இதுக்கு பொருத்தி பாருங்க. இதனால எப்படி நீதி கிடைச்சிரும்? இதுல இருந்து முக்கியமானவர்கள் இந்த 5 பேரை கைது பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த 5 பேரோட இது முடிஞ்சிருமா? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எப்படி இதில் அம்பலப்படுவார்கள்? உயர் அதிகாரிகள் மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேல இருக்கக்கூடியவங்க இதுல தொடர்பு இருந்தால் அவங்க எல்லாம் எப்படி இதுல மாட்டுவாங்க? எப்படி இதுல நீதி கிடைக்கும்? அப்ப இந்த நிகிதா அப்படிங்கிற நபரை அவரை விசாரிக்க வேண்டும். அவரை விசாரணைக்குள்ள கொண்டு வந்து உண்மையிலேயே நகையை தொலைச்சிங்களா, எங்க வச்சீங்க, அது உண்மையிலே காணாம போன நகை தானா அப்படின்னு பல்வேறு கோணத்துல விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு. உண்மையிலேயே நகை காணாம போயிருச்சு, நகையை பறி கொடுத்துட்டுமே அப்படின்ற அந்த தவிப்புல தான் நீங்க உண்மையிலே திருடி இருப்பாருன்ற சந்தேகத்துல தான் அங்கேயும் இங்கேயும் போனை போட்டு அதை வந்து மீட்டு கொடுக்க சொல்லி நீங்க வந்து கேட்டீங்களா, இல்ல அஜித்குமார் அவர்கள் மீது உங்களுக்கு இருந்த அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவன் யாரா, இவன் நம்ம கிட்ட 100 ரூபா கொடுன்னு கேட்கறான் ஆட்டோக்காரங்களுக்கு, இவன் நம்ம கிட்ட ராங்கா பேசுறான் அப்படிங்கிற அந்த வன்மத்துல பழி வாங்கறதுக்காக பண்ணீங்களா அப்படிங்கிற கோணத்துல நிகிதா அவர்கள் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் கேட்கறாங்க. சரி, இந்த நிகிதா அப்படிங்கிறவங்க யாரு, இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தா இவர்கள் மீது ஏற்கனவே மோசடி குற்றச்சாட்டு இருக்குது. வேலை வாங்கி தருவதாக ஏமாத்தி இருக்காங்க, பண மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சாதாரணமான பப்ளிக்கோ ஐயோ காசு போச்சு, ஐயோ பணம் போச்சு அப்படின்னு பதறக்கூடிய ஆளோ இல்ல, வெல் கால்குலேட்டட் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏற்கனவே இந்த மாதிரியான பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான். காசு, பணம், டீலிங், ரொட்டேஷன் இதெல்லாம் பார்த்து அனுபவம் இருக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நம்மளால இந்த செய்திகள் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. அதை தாண்டி 2010லயே வந்து தனக்கு அப்போது இருந்த துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிஏ எல்லாம் தனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில பல வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நீளுதுங்க. 2010ல துணை முதலமைச்சர் யாரு அப்படின்னு போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதிலும் கிடைச்சிரும். இவ்வளவு இருக்குது இதை சுத்தி. இந்த விசாரணை சரியாக நடக்குமா, அல்லது அஜித்குமார் புதைக்கப்பட்ட அந்த சமாதியோட அதுக்கான நீதியும் புதைக்கப்பட்டு அந்த ஒரு சாரிமா, அந்த ஒரு கவர்மெண்ட் வேலை, அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வீட்டு மனை பட்டா ஏதோ கொடுத்துருக்காங்க, இந்த 3ஓட அந்த நீதி முடிஞ்சிருமா? அந்த 5 காவலர்கள், அதாவது மேலிடத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக அவங்க செஞ்சது தப்பு, செஞ்சது கொடுந்தவறு, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனா அவர்களோட அது முடிஞ்சு காப்பாற்றப்பட வேண்டியவர்கள்லாம் காப்பாற்றப்படுவாங்களா அப்படிங்கிறது தாங்க இது சுத்தி இருக்கிற பல்வேறு கேள்விகள், விடை தெரியாமல் இருக்கும் கேள்விகள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.